எடப்பாடிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? பிஜேபிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க? நீங்க ஆரம்பிச்சிருக்கிற சவுக்கு மீடியாவுக்கு வந்து ஃபண்டு பண்ணது யாரு? நீங்க ஓட்டிட்டு போற வெளியூருக்கு ஒரு காரு, உள்ளூருக்கு 2 காரு, உங்க சவுக்கு சங்கர் மீடியாவுக்கு 2 காரு. அப்ப இவ்வளவு வசதிகள் குறுகிய காலத்துல எப்படி வந்தது? சஸ்பெண்டட் கிளர்க்கு, ஆக்சிடென்டல் ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படி இது சம்பாதிச்சாரு? ஆகவே இவர் தமிழ்நாட்டில் எந்த கட்சி எந்த அரசியல் மூவ் நடத்தினாலும் தான் அதற்கு புரோக்கர், தன் வழியாக தான் நடக்கணும் அப்படின்ற அந்த அதிகார மமதையும் போதையும் இருந்து கொண்டுதான் இந்த ஏழை விவசாயிகளுடைய பிரச்சனையை கூட புரிந்து கொள்ள பக்கு இல்லாமல் வன்மத்தோடு அந்த வழக்கறிஞரோட அந்த ஆடியோல பேசியிருக்கிறாரு. இதுதான் சங்கரோட யோக்கியதை. இந்த கேஸ்ல வந்தது பிஜேபி. அப்ப பிஜேபி குணசேகரனை வந்து நீங்க சேலத்துக்கு போய் குணசேகரன் யாரு, அந்த வழக்கறிஞர் முத்துக்குமாரை யாரு, இப்ப தோழர் கரிகாலன் ட்ரைப்ஸ் தமிழ்ல இருந்து போனார்ல, போனதுக்கு அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அந்த வழக்கறிஞர் எல்லாம் எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்கறீங்க, நீங்க தலையிடாதீங்க இப்படிதானே சொன்னாங்க. புலனாய்வு புலி போய் அங்க நேரா போய் கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது தானே.